அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்மோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அம்மோனியா வாயு கசிவால் நேற்று விபத்தில் ஏற்பட்டதில் இதுவரை 5 பேர் பலியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புனித பீட்டர்பால் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் நேற்று மதியம் அம்மோனியம் வாயு கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல தற்போது சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 3 பேர் உயிரிழந்ததாகவும், இந்த சம்பவத்தில் மொத்தம் 74 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் 67 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவ கண்காணிப்பில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சிகிச்சை இருந்த 2 பேர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும், 21/6 அன்று இரவு 8 மணி வரை 2 உயிரிழப்புகள் பதிவான நிலையில இன்று காலை 7 மணி நிலவரப்படி 3 பேர் கூடுதலாக உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பலி எண்ணிக்கையானது 5ஆக உயர்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனை வாரியான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வெங்கடேஸ்வரா மருத்துவமனை, வேல்ஸ் மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, அதே போல ராஜீவ்காந்தி மருத்துவமனை என ஒவ்வொரு இடங்களிலும் இவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 18 பேர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் இருப்பதாகவும், அதில் 8 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் இருப்பதாகவும், 10 பேர் சீரான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்ததாக வேல்ஸ் மருத்துவமனையில் 29 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், 8 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் இருப்பதாகவும், 11 பேர் ஆக்சிஜன் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் இருப்பதாகவும், 10 பேர் சீரான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்டான்லி மருத்துவமனையில் 10 பேர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு இருப்பதாகவும், 5 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன், ஒருவர் ஐசியூவிலும், 4 பேர் சீரான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 10 பேர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு இருப்பதாகவும், அந்த 10 பேரும் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இது போல 67 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மதியம் இந்த விபத்து நடைபெற்ற உடனாக அனைவருக்குமே தீவிர சிகிச்சை மற்றும் கண்காணிப்புல மருத்துவ கண்காணிப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 72 பேர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு முதலில் தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக இன்று காலை 3 நபர்கள் உயர்ந்ததாகவும், நேற்று 2 பேர் பலியான நிலையில் இந்த 3 பேர் பலியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4 பேர் பெண்கள் என்றும் மற்றொரு ஆண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்புகள் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.